தேவனுடைய நாம் இம்மட்டமாய் தேவனை ஆராதனை செய்தோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். கர்த்தர் நம்மளை தேடி நம்மளை ரட்சித்தார் இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யார் தெரிந்து கொண்டது? தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மளை தேடி, அவர் சொல்றார் இல்லையா, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்போ நம்ம ஆண்டவர் தேடி ரட்சித்தார். பாருங்க, நம்மளை பெருமைப்படுத்தி கொள்வதுக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்மை மேன்மைப்படுத்துவதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை. பாருங்க, அவர் நம்மளை தேடி வந்தார். அவர் தேடி நமக்கு என்ன கொடுத்தார்? முதல்ல என்ன கொடுத்தார் பார்த்தீங்கன்னா, பாவியாய் இருந்த நம்மை நீதிமானா ஆக்கியிருக்கிறாரு. என்ன ஆக்கியிருக்கிறாரு? ஆமாம், நீங்கள் அதை மறக்கக்கூடாது. பாவியாய் இருந்த நம்மை எப்படி பாவியாக்கப்பட்டோம்? ஆதாம் செய்த பாவத்தினால நீங்களும் நானும் பாவிகளாக்கப்பட்டோம். ஒரு மனுஷனும் என்னவா இல்லை? உத்தமனா இல்லை. ஒருவரும் என்னவா இல்லை. பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக இருந்தோம். எல்லாருமே பாவம் செஞ்சு எல்லாரும் எங்கே பாவம் செஞ்சோம்? ஆதாம் செய்த பாவத்தின் வித்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் என்ன ஆயிடுச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சுகர் இருக்குதான்னு செக் பண்ணுறாங்க. சுகர் இருக்குதான்னு செக் பண்ணும்போது அப்போ கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ சுகர் இருக்குது? எங்கள் அப்பாவுக்கு இருந்துக்குதுங்க, அதனால் எனக்கு. உங்கள் அப்பாவுக்கு எப்படி வந்தது? எங்கள் தாத்தாக்கு இருந்தது. உங்கள் தாத்தாக்கு எப்படி இருந்தது? எங்கள் தாத்தாக்கு இருந்தது. பாருங்க, அதை வச்சு அப்படியே அந்த இது அந்த குடும்பத்திலே அந்த என்ன பரம்பரையாக எங்களுக்கு இந்த வியாதி தொடர்ந்து வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மை. ஆதாம் செய்த பாவமும் அப்படிதான், எல்லாருக்குள்ளேயும் உள்ள நுழைஞ்சதுனால நம்ம எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். அப்படி இருக்கிற நம்மளை தேவன் தேடி தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நீதிமான் ஆக்கி நம்மளை தேவன் இந்த பூமியில ரட்சித்தார் இல்லையா? நம்ம எடுத்துக்கொள்வோம். ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். படிங்க. ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, எவர்களை முன் குறித்தாரோ இல்லையா? தேவன் இது யதார்த்தமா நடக்கல. பாருங்க, யதார்த்தமா நம்ம எல்லாரும் தெரியலங்க, நான் எப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள நான் சேர்க்கப்பட்டேன்னு எனக்கே தெரியல. இது யதார்த்தமா நடந்துங்க. அப்படியே நான் போய்கிட்டே இருந்தேன்னா, எதிர்பாராத விதமா நான் கிறிஸ்டின்ல போய் சேர்ந்துட்டேன். ஆண்டவர் யதார்த்தமா நான் இது யதார்த்தமாலாம் நடக்கல. வேதம் தெளிவா சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு? அவர்களை அழைத்திருக்கிறார். தேவன் முன்குறித்தாரு. இது சாதாரணமா நடந்த சம்பவம் இல்லை. ஏற்கு முன்னே, உலகம் உண்டாவதுக்கு முன்னே தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு? முன்குறித்ததுனால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். முன்குறித்தார். இப்ப நான் இன்றைக்கு சபையில இன்னைக்கு உங்க மத்தியில நான் போதிக்கிறேன்னா, இது நான் போட்ட திட்டம் கிடையாது, தேவன் போட்ட திட்டம். இது யார் போட்ட திட்டம்? அவர் போட்ட திட்டம். அவர் முன்குறித்து தீர்மானிச்சிட்டாரு. முதல்ல இந்த வருஷத்துல இவனை தொடணும், இவனை ரட்சிக்கணும், ரட்சிக்கப்பட்டு இவனை என்ன பண்ணணும், என்னுடைய ஊழியத்துல எடுத்து பயன்படுத்தணும். தேவனுடைய முன்குறித்த திட்டம். யாருடைய திட்டம்? அவருடைய திட்டம். அதை தான் நம்ம கவனிக்கணும். முன்குறித்தார்னா தேவனுடைய தீர்மானத்தின் திட்டம். உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் அப்படிதான் என்ன பண்ண முன்குறித்திருக்கிறாரு. அவர் அழைத்திருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? நீதிமான ஆக்குறாரு. உங்களையும் என்ன தேவன் முன்குறித்தாரு, அழைத்திருக்கிறாரு. அப்புறம் என்ன, எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன ஆக்கியிருக்கிறாரு? நீதிமான ஆக்கிறாரு. என்ன பண்றாரு? தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான ஆக்கிறார். நீதிமான் என்று சொன்னால், அதாவது பழைய சுபாவங்கள் வெளியே போது புதிய சுபாவத்துக்குள்ள நம்மளை நடத்துறாரு. என்ன சுபாவத்துக்குள்ள நடத்துறாரு? அவருடைய சுபாவத்தை நமக்கு கொடுக்கிறாரு. யாருடைய சுபாவம்? அவருடைய சிந்தை, அவருடைய சுபாவம், அவருடைய வழி நடத்துதல். அந்த சுபாவத்துக்குள்ள நம்ம நடத்தப்படுறதுனால நம்ம நீதிமானாக்கப்படுது. எப்ப முன்ன இந்த மனுஷன் வாயில வந்தபடிலாம் பேசுவான். இப்ப இந்த மனுஷன் அப்படிலாம் பேசுறது இல்லையா? நான் பார்த்ததே இல்லையே. எப்படி இவங்க மாற்றப்பட்டாங்க? இவங்களுடைய வார்த்தை, இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய நடத்தை, இவங்களுடைய சுபாவம்லாம் வேற மாதிரி இருக்குது. எப்படி இவங்க வேற மாதிரி ஆக்கப்பட்டாங்கன்னா, கர்த்தர் நமக்குள்ள வந்ததுனால அந்த பழைய சுபாவம், பிசாசின் சுபாவம் நம்மளை விட்டு வெளியே போகுது.
பரிசுத்த ஆவியானுடைய சுபாவம் நமக்குள்ள உள்ள வந்ததுனால நம்ம என்ன ஆக்கணும், நீதிமான ஆக்கப்படுகிறோம். அம்மா எது வந்தாலும் இவங்க கிட்ட நம்பி கொடுக்கலாம்பா, இவங்க கிட்ட என்ன பண்ணலாம், நம்பி கொடுக்கலாம். ஏன்னா இவங்க என்ன பண்ண சொல்லி பிரகாரம் நடப்பாங்க, வார்த்தையில கரெக்டாக நடப்பாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மனுஷன் கிடையாது இந்த மனுஷன் இன்றைக்கு புதிய மனுஷனா இருக்கிறாங்க. இவங்களாண்ட எந்த காரியத்தை கொடுத்தாலும் நம்பி நம்ம கொடுக்கலாம், அவங்க வாக்கு மாற மாட்டாங்க. எப்படி இவங்க வாக்கு மாறனா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம என்ன பண்றோம், நடத்தப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம நடக்கப்படுறதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்பது தேவனே உறுதிப்படுத்த. அப்ப நீதிமானான நீதினா என்னது, நியாயத்தின்படி நடக்கிறவன் தான் நீதி இல்லையா. தேவனுமே அவருக்கு ஒரு பிரமாணம் ஒன்று உருவாக்கினார். அந்த பிரமாணத்தின் மையம் என்ன, நியாய பிரமாணம். என்ன பிரமாணம், அவர் உண்டாக்குன பிரமாணத்துக்கு பேரு நியாய பிரமாணம். அப்ப நியாயத்தை செய்யும்படி தான் ஆண்டவர் அந்த பிரமாணத்தையே ஏற்படுத்தினார். அப்ப நியாயத்தின்படி நடக்கிறவர் தான் நீதியும் நியாயத்தையும் நீங்க செய்யுகிறவர்களாய் தேவன் அவருடைய சுபாவம் எப்படி இங்க செயல்படணும்னா, உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் செய்ய என்ன பண்றாரு, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய தன்மையை இப்ப பிதாவின் தன்மையை யார் வெளிப்படுத்துறது, இயேசு வெளிப்படுத்தினார் இல்லையா. இயேசு பிதாவினுடைய தன்மை, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நான் எப்படி நடக்கிறனோ, நான் எப்படி நான் செயல்படுகணும், அதே தான் என் பிதா. அப்படியே என்னை காணும் போது பிதாவை காண்பீர்கள், பிதாவை காணும் போது என்னை காண்பார். தேவனுடைய ரூபமா இருந்தார், அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர் அவர். அப்ப அன்றைக்கு இயேசு செய்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய நீதியின்படி நம்ம இந்த பூமியில என்ன பண்ணணுமா, நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். என்னவா இருக்க வேண்டும், சபைக்கு வருகிற நீங்களும் நானும் தேவனுடைய நீதியின்படி நடக்க வேண்டும். அந்த நீதியின்படி நடக்கிறவன் தான் நீதிமான். அப்ப தேவனுடைய நீதி நமக்குள்ள இருக்கிறது. அப்ப நீதிமான்களா ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களா ஆக்கினாரோ அவர்களை என்ன பண்ணான்னு விரும்புகிறாரு, மகிமைப்படுத்தி. ஆமா, அவன் அப்படியே ஒரே இடத்துல இருந்து ஒரே தேக்கமா இருக்கும்படி தேவன் விரும்பல. ஒரு தேக்கமா இருக்கும்படி தேவன் பில்லிகிராம் என்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் அவர்களை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம்னா, பல கோடி மக்கள் அவர் கொண்டு தேவன் என்ன பண்ணார், ரட்சிக்கப்பட வைத்தாராம். 185 நாடுகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. யாரு, பில்லிகிராம் என்கிறவர். பாருங்க எப்படி அது நடந்தது. நீதிமான் ஆக்குனதோடு விடாம அவரை எடுத்து மகிமைப்படுத்தினார். அவர் ஏத்துக்கவே மனம் இல்லை. பாருங்க, சாதாரணமா ஒரு 14 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், வாடா சபைக்கு வாடான்னு வரவே மாட்டாராம். காஸ்பில் மீட்டிங் எங்கேயோ ஒரு இடத்துல பப்ளிக் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அங்கே போய் ஒரு சைக்கிள் மேலே உட்காந்தாராம். சைக்கிள் மேலே உட்காந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆவியானவர் அவரை தொட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாராங்க. போயிட்டு வார்த்தையை கேட்டு அந்த பாஸ்டர் மூலமாக கையை வைத்து ஜெபம் பண்ணி, கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போறாருன்னு, என்னை எடுத்து பயன்படுத்த போறாரு. நானத்துக்கு ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாத என்ன உன்னை தான் எடுத்து பயன்படுத்த போறாரு. ஒரு காலத்துல உன்னை எடுத்து தேவன் உன்னை நீதிமான் ஆக்கி உன்னை மேன்மைப்படுத்த போகிறாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன உடனே, சின்ன வயசு பாருங்க அவருக்கு, பில்லிகிராம்ங்கிறது அவருக்கு நம்பவே முடியல. யூடியூப்ல போட்டு பாருங்க, பில்லிகிராமை பத்தி போட்டு பாருங்க. உலகத்தையே ஒரு கலைக்கினார் அந்த மனுஷன். 185 நாடுகளில் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு பல கோடி மக்களை அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டார்களாம். எப்படி நடந்தது, தேவனுடைய திட்டம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான் ஆக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர். அப்ப நீங்களும் நானும் நீதிமான் இல்லையா. அப்ப நீதிமானா இருக்கிறது அப்படியே இருந்துடக்கூடாது. நீதிமான் என்றால் என்ன, நீதிமானை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, நீதிமான் அப்புறம் இன்னொருத்தர், அதுக்கு ஆப்போசிட் துர்மார்க்கன். நீதிமானுக்கு ஆப்போசிட் யாரு, துர்மார்க்கன். நீதிமான் துர்மார்க்கன். அப்ப 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். இருளு வெளிச்சம் இல்லையா. இருள் இருக்கிற இடத்துல, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை கிடையாது. நீதி இருக்கிற இடத்துல என்ன கிடையாது, அநீதிக்கு வேலை கிடையாது. அப்ப துர்மார்க்கனும் நீதிமானும் இந்த பூமியில 2 பேருமே இன்னைக்கு இருக்கிறாங்க. நீதிமான் என்றது நீங்க தான், துர்மார்க்கன் வந்து யாரு. அப்ப இந்த நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும் என்ன ஒரு அடையாளம் என்றதை நீதிமொழி புத்தகத்துல நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், துர்மார்க்கன் எப்படிப்பட்டவனா இருக்கான். நீதிமானுடைய ஆசை எப்படி நடக்கும், துர்மார்க்கனுடைய ஆசை எப்படி நடக்கும். நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், துர்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்படி என்று சொல்லி நீதிமொழி புத்தகத்துல தேவன் சாலமோனை கொண்டு அநேக இடங்களில நீதிமானை குறித்து எழுதியிருக்கிறார். அதை குறித்து நான் உங்களுக்கு நீதிமான் எப்படிப்பட்டவனா இந்த பூமியில வாழ்கிறவனா இருக்கிறான், துர்மார்க்கனுடைய
காரியங்கள் எப்படி இருக்குதுன்ற நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்கலாம் பாருங்க. ஏன்னா நீங்க சாதாரணமான ஒரு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு சாதாரண மனுஷரை போல உங்க எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், தேவனுடைய வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீதிமான்கள் நீங்க. பழைய உடன்படிக்கை மக்கள் வந்து வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாங்க. வருஷம் வருஷம் போயிட்டு அவங்க போயிட்டு என்ன பண்ணோம், பலி கொடுக்கிறவர்களா இருந்தாங்க. ஆனா நீங்களும் நானும் வருஷம் வருஷம் பலி கொடுக்கும்படி நம்ம ஆடையோ காலையோ புறாக்களையோ கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய உடன்படிக்கை நமக்கு தேவன் ஏற்படுத்தார். என்ன உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார்? நித்திய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்க. இயேசுவின் ரத்தத்தை தான் கழுவப்படும். எங்க போனாலும் நீங்க எதை குறித்து பயப்பட வேணாம். இந்த பூமியில எந்த இடத்துல போனாலும் உங்களை யாருமே ஒடுக்க முடியாது. உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது, யாருமே உங்களை ஒடுக்கி உங்களை நொறுக்க முடியாது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகவே மாட்டேன். உறுதியா சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்க எந்த அதிகாரம் வந்து என்னை ஒடுக்கினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஒடுங்கி நெருக்கினாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் அடைந்தாலும் என்ன ஆகுது இல்லையா, என் மனதை முறிவடிக்க முடியாது. துன்பப்படுத்தப்பட்டாலும் நான் கைவிடப்படுவதில்லை, தள்ளப்பட்டாலும் நான் மடிந்து போவதில்லை. அருமையா சொல்றாரு. ஏன் சொல்றாரு? என்னோட யார் இருக்கிறார் நினைக்கிறீங்க? இந்த மண்பாண்டத்துக்குள்ள என் இயேசு இருக்கிறாரு. யாருக்குது? இந்த மண்பாண்டமாகிய தேவன், இந்த ஆலயத்துக்குள்ள என் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அவருடைய வார்த்தை இந்த பொக்கிஷத்துக்குள்ளே நான் சுமக்கிறேன். அதனால நான் என்னால உறுதியா சொல்ல முடியும், எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நான் என்ன ஆவதில்லை, மன முறிவு அடைவதில்லை, கலக்கம் அடைவதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. அருமையா சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதனால உங்க வாழ்க்கையில உங்க எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மேலானவைகளா இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் எப்படி என்ன பண்ண வேண்டும்? தளர்ந்து போக விடாதீங்க. இந்த பூமியில உங்களால நல்லா வாழ முடியும். என்னாலே உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியுன்றாரு. அவர் ஜீவனின் அதிபதியானவர். அவரால் உங்க ஆயுசு நாட்களை என்ன பண்ண முடியும்? பெருகி கொண்டே இருக்க முடியும். இந்த பூமியில எவ்வளவு நாள் நாங்கள் இருப்போம்? ஆயுசின் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் 70 வயசோடு இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ எழுதினார் மோசேவை கொண்டு கர்த்தர் எழுத வச்சாரு 90ஆம் சங்கீதத்தில். ஆயுசு நாட்கள் 70 வருஷம்னு எழுத சொல்லிட்டாரு மோசேவை. அப்போ பார்த்தீங்கன்னா 120 வருஷம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. 120 வருஷம் தான் எல்லாருக்கும் ஆயுசு நாட்கள். வரும் காலத்தில் 120 வயசு வரைக்கும் யாராலும் வாழ முடியாது. அது இன்னும் இருக்க மனுஷனுடைய உணவுலாம் வந்து என்ன கிடையாது, சத்து இல்லாத போச்சு. அதனால மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் எழுத வச்சுட்டார் ஆண்டவர். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதினா கொஞ்சம் 80 வருஷம் வாழலான்னு எழுதிட்டாரு. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது உலகத்துக்குரிய ரீதியின் பிரகாரம் அப்படிதான் இருக்கு. ஆனா தேவன் நான் சொல்றேன், என்னாலே உங்க ஆயுசு நாட்கள் நான் பெருக பண்ணுவேன்றது, இன்க்ரீஸ் ஆக்குறன்றாரு. என்ன ஆக்குறன்றது? நான் உங்களை என்ன பண்ணேன், 80 வருஷத்தோடு நிப்பாட்ட மாட்டேன். 85 ஆக்குறேன், 90 ஆக்குறேன், 100 ஆக்குறேன். முடிஞ்சா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்புறீங்களோ 120 வரைக்கும் நான் வாழ வைக்கிறேன்றாரு. இல்லையா? அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அப்படிதான் நம்மளை ஆண்டவர் வந்து நடத்துவார். எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழியின் புத்தகத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். நீதிமொழியின் புத்தகம் நம்ம லைனா நீதிமொழியிலேருந்து நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு நடக்க போகிறதை நீங்க நீதிமொழி 15:6 படிங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஆமா பாருங்க, நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டு? அதிக பொக்கிஷம் உண்டு. ஆமா, நீதிமான் வீட்டில அதிக பொக்கிஷம் உண்டு. நீங்க வேணானாலும் அது பெருகும். அது பெருகும். ஆண்டவர் அப்படிதான் விரும்புறாரு. தேவன் விரும்புறாரு. தேவனுடைய இது ஏதோ வந்து ஏதோ விருப்பம், ஏதோ அவருடைய விருப்பம் போல எழுதிட்டார். இல்ல, தேவன் பரிசுத்த ஆவியானவர் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு எழுத வைக்கிறாரு. இதுதான் சத்தியம். நீதிமான் வீட்டில என்ன உண்டா? பொக்கிஷம் உண்டு. துர்மார்க்கம் வீட்டில் என்ன உண்டு? வருமானத்திலும் துன்பம் உண்டு. என்ன உண்டா? அவங்க சம்பாதிக்கிற வருமானத்துல துன்பம் தான் பெருகுமே கண்டி என்ன பெருகு? இன்பம் பெருகாது. நீதிமான்களே, உங்க வீட்டில பொக்கிஷம் பெருகும். இது சத்தியம். இல்லை, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது பாருங்க. எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுதா இல்லையா? எல்லாத்துக்குமே பணம் வந்து ஒரு ஆதாரமா இருக்குது. பணம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குது. எல்லா காரியத்துக்கும் ஆதாரமா இருக்குது பாருங்க. இந்த மைக்கு வாங்கிறதுக்கு நாங்கள் வந்து நானும் தம்பியும் கிருஷ்ணபர் அவர்களும் இதில் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கோசம் பார்த்தோம் பாருங்க. இந்த மைக்கு வந்து
சூரு கம்பெனியில் உட்காந்து போட்டால் 1,10,000 ரூபாய் இந்த மைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவ்வளோ பணம் தேவைப்படுது. சரி, அதோட கம்மி பட்ஜெட்டில் பார்க்கலாமான்னு பார்த்தா இது குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு இந்த மைக்கு. 28,000 கிட்ட ஆகுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நம்மளாண்டு இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ வாங்குவோம். நாங்கள் ஏற்கனவே இது ஒரு வாங்கினோம் பாருங்க, ஒரு 7,000 வாங்கினோம். அது ஒரே தெளிவில்லை பாருங்க. சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெய்க்கு ஏற்ற பணியாரம்னுவாங்க இல்லையா. அதே மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி, பணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பணத்தை கொடுத்து நல்லா செலவு பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பொருள் எப்படி இருக்கும், தரமானதாக இருக்கும். அப்போ பணம் ரொம்ப வேணும். எத்தனை பேர் வேணுன்றீங்க? பணம் வேணுங்க. நீங்கள் விரும்புங்க பணம். பணம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், விரும்பின காரியத்தை, கர்த்தருடைய விரும்பின காரியத்தெல்லாம் செய்ய முடியும் இல்லையா. எல்லா காரியத்துக்கும் பணம் தேவைப்படுது. அப்போ உங்கள் வீட்டில் என்ன வேண்டும், தரித்திரம் இருக்கணுமா, பொக்கிஷம் இருக்கணுமா? பொக்கிஷம் வேணும். இருந்தால் தான் எடுத்து செய்ய முடியும். சட்டியில் இருந்தால் தான் என்ன பண்ணும், கரண்டியில் வரும் இல்லையா. சட்டியில் இல்லைன்னா எதுவும் வராது. உள்ளே இருந்தால் தான் எடுத்து நம்ம செய்ய முடியும். அப்போ நீங்கள் செய்யறதுக்கு பணம் வேண்டும். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. தேவன் விரும்புகிறாரு உங்கள் வீட்டில் பொக்கிஷம் சேரணும், பொண்ணும் வெள்ளியும் சேரணும், பணம் பெருகணும், உங்களுடைய டெபாசிட்டில் பணம் பெருகணும். அக்கௌண்ட்டில் எப்போதும் என்ன பண்ண, ஜீரோ பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அக்கௌண்ட்டில் எப்போதும் பணம் எப்படி இருக்கணும், தேவையான அளவுக்கு சொல்லுப்பான். எதுக்கு எவ்வளோ சொல்லி அடிச்சு விட்றேன். இந்த கறி கடிக்கு போனால் என்ன பண்ணக்கூடாது, கறி கடிக்கு போனால் ஒரு 4 கிலோ போடுங்க, ஒரு எலும்பு கூட சேர்த்து போடுங்க. இல்லை பாருங்க. ஏன் காரணம் என்னன்னா, கையில் பணம் இல்லை. அதனால கார்கேட்டில் போய் கறிக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கியூவில் நின்று வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லை பாருங்க, பணம் இருந்தால் எப்படி வாங்கணும், தேவையான அளவுக்கு போதுமானதுக்கு மிகவும் அதிகமானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் செழிப்பாக வாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். போதுன்ற அளவுக்கு சாப்பிடணும். உனக்கு ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு உனக்கு ஒரு 50 கிராம் கறி, உனக்கு ஒரு 50 கிராம் கறி, இந்த ஆளுக்கு 50 கிராம் கறி தான், அவ்வளோதான் சாப்பிடணும், அவ்வளோதான் என்னால் வாங்கி போட முடியும். இல்லை பாருங்க, பொக்கிஷம் அதிகமாக பெருகினால் நீங்கள் இப்படி செய்யவே மாட்டீங்க. போதுன்ற அளவுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணணும், சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். வேணுமா வேணாவா? அதனால தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, நீதிமான் வீட்டிலே பொக்கிஷம் பெருகணுன்றாரு. துர்மார்க்கருடைய வருமானத்திலே என்ன தங்குதான் பாருங்க. துர்மார்க்கனுடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. யார் அந்த துர்மார்க்கனா யாரு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். துர்மார்க்கனா, எனக்கு இயேசு வேணாம், எனக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு வழி உண்டு, நாங்கள் அந்த வழியில நாங்கள் செல்றோம், எங்க மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தெய்வத்தை நாங்கள் உண்டாக்கிப்போம், மனுஷன் கையினால் செய்யப்பட்ட சிலைகளை நாங்கள் வணங்குவோம், எங்க விருப்பம் போல நாங்கள் செய்வோம். அவன் தான் துர்மார்க்கன். அப்ப நீதிமான் யாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் நீதிமான். துர்மார்க்கன், எனக்கு தெரியும், எங்களுக்கு என்ன கடவுள் இருக்குது, அதன்படி நடக்கிறவன் அவன் தான் துர்மார்க்கன். அப்ப அவங்க வீட்டுல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுல துன்பம் உண்டாகும். சரி, அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 32 படிங்க. நீதிமொழியின் புத்தகம் 14:32 படிங்க. 32 பலவானை பார்க்கிலோம் 32 32 துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். நீதிமானுக்கு என்ன உண்டு, எதுல நம்பிக்கை உண்டு, மரணத்திலே நம்பிக்கை. மரணத்துல. சாவை குறித்து எத்தனை பேர் பயப்படுறீங்க? சாவை பத்தி கடுகளவு கூட பயமே இல்லை நமக்கு. பயம் இருக்குது, கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னு சொன்னா, மறிப்போம், இங்கே கண்ணை மூடுவோம், அங்கே நம்ம எழுந்திருப்போம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்குங்க? பயப்படாதீங்க. இங்க நான் கண்ணை மூடுவேன், என் தேவனுடைய சமூகத்துல நான் எழுந்திருப்பேன். நீதிமான் என்ன பண்ணுறியா, நித்திரை அடைகிறானா. நீதிமான் என்ன பண்றான், நித்திரை அடைகிறான். அதுதான் சொல்றான், நீதிமான் நித்திரை அடைந்தார்கள். நித்திரைன்னா என்னது, தூக்கம். இங்க கண்ணு முறை, அங்க போய் நம்ம என்ன பண்ணா எழுந்திருப்போம். அப்ப அதை என்ன சொல்றாரு, துர்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். நீதிமான் எங்க போய் சேர்றானோ, தேவனுடைய சமூகத்துல போய் சேர்க்கிறான். துர்மார்க்கம் எங்க போய் சேர்றான், பற்கடிப்பும் புழுகளும் உள்ள இடத்துல போய் சேர்க்கிறான். அக்கினி கடலில போய் எங்க போய் விழுறான், நரக அக்கினியிலே தள்ளப்படுகிறான். அங்கே போய் விழுகிறான் துர்மார்க்கன். அங்கே நித்தியமாய் அவனுக்கு என்ன பண்ணான், மரணமில்லாத ஒரு நித்திய ஒரு நரகம் அங்கே இருக்குது, அதுல போய் தள்ளப்படுகிறான். ஆனா நீதிமானோ மரணத்திலே நம்பிக்கை உண்டு, தேவனோடு என்றென்றைக்கும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டு,
இந்த பூமியில எனக்கு நித்தியமான இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் அல்ல, நித்தியமான ஒரு வாழ்வு எனக்கு உண்டு, பரலோகத்தில் எனக்கு உண்டு இல்லையா? இதுதான் நீதிமானுக்கு வர ஒரு நம்பிக்கை. அடுத்தது நீதிமொழியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழி 12:5 படிங்க. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமானுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதான்? நியாயமானவைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். பாருங்க, நீதிமானுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? நியாயமானவைகள். நீதிமான்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நடந்து அவர் சொல்ற பிரகாரம் நடக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? நியாயமானவைகளை செய்கிறவர்களா இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்க? ஆனா நம்ம பாக்குறோம் பாருங்க, நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து நடக்கிறதே இல்லை. எனக்கு வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் பாருங்க, நிறைய பேர் அப்படி நடக்குது. அலமாதியிலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஒருத்தர் பாவம் ஏமாந்துட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாரு. ஏன்னா சபைக்கு போறவங்க தான் அப்படி வாய் குசாம ஏமாத்துறாங்க பாருங்க. எத்தனை வாட்டி? ஒரு தவணை 2 தவணை இல்லை, எப்படியும் 100 வாட்டி தவணை கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கேட்க போயிட்டு எவ்வளோ பாவம் தவணை. நானும் எனக்கும் போய் தான் ஒருத்தவன், கொடுங்க ஐயா, நான் 2 மாசத்துல உங்களுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். 2 வருஷம் ஆச்சு கொடுத்து. நானும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு செயின்னு போய் விட்டுட்டேன். 2 வருஷம் ஆகி, ஐயா கொடுங்கய்யா, ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணும், எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கொடுங்கன்னு சொல்லி, சரிப்பா நீ ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் வாங்கி போன, அதையே நீ திருப்பி கொடுக்கல, மறுபடியும் நீ கேட்கறத பார்த்தா எனக்கே படுதாமா இருக்குது, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற, சரி என்ன எடுத்து போய் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடு அப்படின்னு கொடுத்து அமிச்சேன். கேட்ட ஒரு 5000 ரூபாய் கேட்டான்னு கொடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பியும் கொடுக்கல. பவுன் பண்ணி பார்த்தேன். ஐயா அதோ இப்போ வந்து எடுத்துன்னு வரையா, நாளைக்கு எடுத்துன்னு வரையா, அடுத்த செவ்வாய்க்கிழமை எடுத்துன்னு வரையா, வெள்ளிக்கிழமை வரையா, 2 வருஷமா இப்படியே தான் சொல்லிக்கிறாரு. செஞ்ச பாடு கிடையாது. தோ 5 வெள்ளிக்கிழமை எடுத்துன்னு வரேன், திங்கக்கிழமை வரேன், ஞாயிற்றுக்கிழமை வரேன். பாருங்க, அப்ப இவங்க கர்த்தருடைய வாக்கின்படி நடக்கவே இல்லை. நீங்க எப்படி நினைச்சீங்க? ஆண்டவர் சொன்னாரு, வாங்கறதை பார்க்கறதும் கொடுக்கறது தான் உத்தமன்னாரு. அந்த வார்த்தையெல்லாம் நான் ஆழமா பதிய வச்சுக்கினேன். வாங்கறத நான் என்ன பண்ணக்கூடாது, பொறுமையா போய் வாங்கிக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் நமக்கு சேர வேண்டிய பணம் சரி வைங்க, நான் வந்து வாங்கிறேன். கொடுக்கறதா இருந்தால் நான் வச்சிருக்கிறதே கிடையாது. என்ன பண்ணுறது, அப்பயே கூப்பிட்டு கொடுப்பேன், வர முடியலையா நான் அது வரேங்கன்னு சொல்லி எடுத்து போய் குத்துறது. பாருங்க, அதனாலதான் என்ன ஆகுது, தேவன் செழிப்பா வச்சிருக்கிறார், குறையில்லாத வச்சிருக்கிறாரு. இது சத்தியம். அததான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீதிமானுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? நியாயமானவைகள். நியாயமா நடக்கணும். நம்ம எப்படி நடக்கணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் நியாயமா நடப்பேன். நியாயம். நீங்க என்ன கரெக்டா நடந்துக்கிறீங்களா? அவன் கரெக்டா நடக்கிறானோ நடக்கல, அவனை விட்டுரு. என் இயேசு கரெக்டா நடக்கிறவர், என் ஆண்டவர் கரெக்டா நடக்கிறவர். அவருடைய பிள்ளையாகிய நான் கரெக்டா நடப்பேன். அவருடைய என் சகோதரர் எப்படி கரெக்டா நடந்தாரோ அவருடைய சகோதரர் நான் கரெக்டா நடப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க நடக்கிறாங்க, இவங்க நடக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, இயேசுவை மாத்திரம் பாருங்க. அப்ப நீங்க எப்படி நடக்கணும்? தேவன் சொல்றாரு, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ எப்படிப்பட்டதாக? சூதானவைகள். எப்படி? அவங்க என்ன பண்ணுவாங்க? துன்மார்க்கன் வந்து பயங்கர தந்திரம் உள்ளவன். எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்தணும், அதாவது வாங்கணுமே இருக்கணும், கொடுத்தவன் செத்துணும் அப்படி நினைக்கிறவங்க துன்மார்க்கர். அப்படிலாம் சூதானவைகள் எல்லாம் யோசிப்பாங்க. துன்மார்க்கருடைய நடத்தையும் நீதிமானுடைய நடத்தையும் குறித்து நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. நீதிமான்கள், நீங்க இப்படிப்பட்ட நடக்கையெல்லாம் நான் நடக்கலைங்க, இது வரைக்கும் நான் நடக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். நல்லது, நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ நாள் நடக்காத இனிமேட்டு நான் நடக்க, இந்த வார்த்தை கேட்டதுல நான் நடக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணீங்க. சரி, அடுத்தது 7ஆம் வசனத்தை படிங்க. அதிலே துன்மார்க்கர்கள் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். பாருங்க, துன்மார்க்கர்கள் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமானுடைய வீடோ என்ன இருக்கும்? நிலை நிற்கும், என்றென்றைக்கு நிலை நிற்கும். நீதிமான் இந்த பூமியிலே பலத்து பெருகுவானாம். 112ஆம் சங்கீதம் சொல்லுது, நீதிமானுடைய சந்ததி பூமியிலே பலத்து பெருக வேண்டும். தேவன் அப்படிதான் விரும்புறாரு. அததான் இங்க நடக்குது பாருங்க. துன்மார்கள் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். இல்லையா? அது சத்தியம். இப்ப ஆபிரகாம் வந்து நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தாரு. இப்ப உலகம் முழுவதும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் தான் இதுக்கு பெருகி போயிருக்கு. இல்லையா? ஆபிரகாமுடைய பேரு
பேசப்படாத இடமே எந்த சபையும் இல்லை. எல்லா சபையிலும் ஆபிரகாமை குறித்து பேசுவார்கள். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? ஏன்னா ஆபிரகாம் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த மனுஷன். அவருடைய வீடு இன்றைக்கு என்றென்றைக்கு நிலைத்திருக்குது. அவருடைய சந்ததிகளாக நீங்களும் நானும் இந்த பூமியில என்றென்றைக்கு நிலைத்து நிற்போம். ஐயோ இல்லைங்க, இந்த இந்த வியாதி வருதான், அந்த நோய் வருதான், இந்த பிரச்சனை வருதான், கச்சா எண்ணெய் கிடைக்கலையாம், என்ன நடக்குமோ கவலையே படாதீங்க. கர்த்தர் சொன்னபடி நடத்துவார். உங்களுடைய வீடு என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த வசனத்தை படிப்பேன். 21 படிங்க. அதுலயே 21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். பாத்தீங்களா? நீதிமானுக்கு என்ன வராதான்? ஒரு கேடும் வராது. யாருங்க நீதிமானு? சொல்லுங்க, யார் நீதிமான்? சிவராமன் யார் நீதிமான்? சிவராமன் யார் நீதிமான்? நீ தான் நீதிமான். விசுவாசிக்கிற சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கறல, நீ நீதிமான், பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கேடு வராது. எங்கெங்க வராது? அது எப்படி வராது இருக்கும்? வண்டி இவ்வளோ போகுது, அவ்வளோ வருது, என்னென்னமோ நடக்குது. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நடக்கும். எனக்கு நான் வராது. என் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கேடு வராது. அப்படிதாங்க நான் இது வரைக்கும் 25 வருஷமா தண்டார்பேட்டைக்கும் அலமாரிக்கும் போய்கிட்டு வந்தேன். ஒரு நாள் கூட எந்த இடத்துலையும் எனக்கு தீமை நடந்ததே இல்லை. ஏன்னு சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் நான் உறுதியாக என்ன பண்ணேன்? நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடு கூட வராதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையின்படி நான் விசுவாசித்து நான் போகிறேன். வண்டி எடுத்துக்கிட்டு வரேன். போகிற வழியில வருகிற வழியில எல்லா காரியத்திலும் எனக்கு கேடு வராது. நான் விசுவாசிக்கிறேன். அதேபடி தான் எனக்கு நடக்குது. என்னங்க உங்களுக்கு நடக்குதா? எனக்கு நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நீங்க விசுவாசிக்கணும். அப்ப நீதிமானுக்கு என்ன வராது? ஒரு கேடும் வராது. 21 வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கோ தீமையினாலே என்ன பண்ணுவார்களாம்? நிறையப்படுவார்கள். துன்மார்க்கம் வீட்டுல என்ன இருக்கும்? எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தீமை தான். அவன் வந்து வாயை திறந்து சொல்லுவான் பாருங்க, நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எப்பா அங்க இருந்து இங்க வரத்துக்குள்ள படாத பாடுப்பான். அவங்கிட்ட சண்டை, இவங்கிட்ட சண்டை, அவங்கிட்ட பிரச்சனை, இவங்கிட்ட பிரச்சனை, இங்க எதிர்ப்பு அங்க எதிர்ப்பு சொல்லுவான். நீ அவன் சொல்றதை வச்சு ஆமாம்பா அப்படின்னு ஆமாம் போடாத. இல்லை இல்லை, எங்களுக்கு தேவன் சொல்லியிருக்க ஒரு கேடு எங்க வாழ்க்கையில நடக்காது, நீ ஆண்டவரை ஏத்துக்கோ, உனக்கும் வராதுன்னு அவன் சொல்லும் போது நீங்க அப்படி அந்த வார்த்தையை நீங்க சொல்லுகிறவர்களா இருக்கணும். அப்ப நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கனுக்கு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவன் தீமையிலே நிறையப்பட்டு இருப்பான். சரி, 26 படிங்க. 26. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன், துன்மார்க்குடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். பாருங்க, நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அயலான் என்று சொன்னால் நீங்க வாழ்ற சமுதாயத்துல அந்த எந்த ஊர் பகுதியில வாழ்றீங்களோ, இப்ப இந்த பகுதியில நம்ம வாழறோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ண, நம்மளை உயர்த்தி வைப்பாராம். நம்மளை என்ன பண்ணி வைப்பாராம்? மேன்மையாய் உயர்த்தி வைப்பார். அவனுடைய கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கும். அவனுடைய கண்ணெல்லாம் நம்ம மேல இருக்கும். அதை தான் சொல்றாரு, அயலானை பார்க்கலாம் நீங்கள் மேன்மை உள்ளவர்களா இருப்பீங்க. இந்த தெருவுக்கு போனா நல்லா இருப்பானா, அந்த ஊருக்கு போனா நல்லா இருப்பானா, நீங்க எந்த ஊருக்கு போனாலும் நல்லா தான் இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு போனோம், இந்த வீட்டை விட்டு நாங்கள் இந்த வீடு சரியில்லைப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லது இருக்குது, நாங்கள் வீடை எல்லையை விட்டு எல்லையை மண்ணா இருப்போம், அது அவங்க. நீங்கள் வந்து எந்த சந்து பொந்தில் வாழ்ந்தாலும் உங்கள் வீடு மேன்மை, உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த அயலானுடைய சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்துவார். அதை தான் சொல்றாரு. என்ன சொல்ற? நீதிமான் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன், துன்மார்க்குடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். அவங்களுடைய வழி மோசப்படுத்தும், ஆனா உங்களுக்கு மோசம் வராது. நாசம் மோசம் உங்க வாழ்க்கையில வராது. நீங்க எப்பொழுதும் மேன்மை உள்ளவர்கள். அலமாதியில இருந்தாலும் மேன்மையா இருப்பீங்க, பட்டணத்துல இருந்தாலும் சிட்டிக்குள்ள போனாலும் மேன்மையா இருப்பீங்க. அந்த தெருவுல எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்க, நான் ஒரு ஆள் தான் அங்க போனோமா, நானும் போய் கெட்டு போயிட்டேன். கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்க மேன்மை உள்ளவர்களா இருப்பீங்க. உங்க நிமித்தம் அந்த பகுதியில் இருக்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் உண்டாகுமே கண்டி, உங்க நிமித்தம் அவங்களுடைய சாபம் உங்களை தொடாது. இது சத்தியம். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனா இருப்பான். நீங்கெல்லாம் யாருங்க சொல்லுங்க? நீதிமான். மறக்க கூடாது. ஏன்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீங்க அப்படியே ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு மூலையில வாழ்ந்துட்டு எப்படியாவது போய் சேர்ந்தலாம். இல்ல, நீங்க மேன்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரு?
பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான் இல்லையா? எப்படி இருந்தான்? சீமான், பெரிய சீமான போல இருந்தான். ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு எப்படி இருந்தாரு? பஞ்சத்தின் மத்தியிலே விதைய விதைத்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஏதோ ஆமா பஞ்சம் வந்தது, ஊருக்கெல்லாம் பஞ்சம், உனக்கு மட்டும் என்ன பஞ்சம் வராத இருக்கும், நீ அந்த பஞ்சத்துல வாழ்ந்துதான் ஆகணும், அப்படியே விட்டாரு. பஞ்சத்தின் மத்தியில நீ விதைய விதை, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறத இந்த எல்லாம் சுத்துப்பட்டத இந்த தேசம் முழுவதும் எல்லாரும் பார்க்கணுன்றது. அந்த தேசத்தின் ராஜாவுடைய பேரு அம்லேக்கேர். அம்லேக்கேர்ங்கிற ராஜாவுக்கு அப்படியே என்ன பண்றான்? பஞ்சத்தின் மத்தியில இருக்கான். இவன் ஈசாக்கு விதை விதைக்கிறான் பாருங்க. விதை விதைச்சினோட எத்தனை மடங்கு அறுவடை செஞ்சான்? எத்தனை மடங்கு விதைச்சா தெரியல, 100 மடங்கு அறுவடை வந்து. அதான் கர்த்தர். பார்க்கிறவன் கண்டுலாம் ஆச்சு, எல்லாரும் எரிச்சல் அடிந்து போராமை கொண்டு ராஜாவே தேடி வந்துட்டான். நீ ராஜாவா நான் ராஜாவா தெரியலடா, நீ அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா மேன்மையா இருக்கிற, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் பெருகி போயிருக்குது, நான் குறை கீழே இருக்கிறேன் அப்படின்றான். நீ இங்க இருக்காத, நீ இங்க இருக்கக்கூடாது, நீ கிளம்பி போவான்றான். ஏன்னா போறாம ராஜாவுக்கு எரிச்சல். பரவாயில்ல, நான் இந்த ஊரை விட்டு நான் போறேன்னு சொல்லி அடுத்த ஊருக்கு கேராரிக்கு போறான். அங்க போனாலும் அங்கேயும் ஆசீர்வாதமா இருக்கிறான். காரணம் என்ன? தேவன் அவனை மேன்மையாய் வைக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவனே வந்து சொல்றான், எப்பா உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, எனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணிக்கிறேன். ராஜா வந்து மறுபடியும் உடன்படிக்கைக்கு வரான். என்னை மன்னிச்சிருப்பான், நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ என்னோட உடன்படிக்கை பண்ணிக்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்றதை நான் அறிந்து கொண்டேன். அதனால கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நீ கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறான், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறான்னு அறிந்து கொண்டான். அப்படி இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் இல்லைங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அது உலகத்தான் பேசுறான், நம்ம பேசக்கூடாது. தேவன் கண்டிப்பா என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார். அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழியின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழி 11:10. 11:10 படிங்க. நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். நீதிமான் நன்றாய் இருந்தா என்ன நல்லா இருக்குமா? பட்டணம் களி கூறும். நீங்க நல்லா இருந்தா தான் பட்டணம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் இந்த அலமாதி நல்லா இருக்கும். துர்மார்க்கன் அழிந்தா என்ன நடக்குமா பாருங்க. பாருங்க, நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும், துர்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். அவங்க அழியதை பத்தி நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அவங்க இருந்தா என்ன தீமை தான் நடக்கும். அவங்களால யாருக்கும் நல்லது நடக்காது. எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு ஆட்டி இது பண்ணலாம் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? இவனை அழிச்சு அவனை அழிச்சு நன்மை செய்யற ஏமாத்தி என்ன பண்ணாங்க? தேசத்தை இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிகமாய் சீர்குலைக்கும்படி தான் செய்வாங்க. ஆனா நீங்க நல்லா இருந்தா பட்டணம் எப்படி இருக்கும்? பட்டணம் எப்படி இருக்கும்? நல்லா சொல்றேன், பட்டணம் களி கூறும். நீங்க நல்லா இருக்கணும். எத்தனை பேர் நல்லா இருக்க விரும்புறீங்க? ஏதோ வெந்ததை சாப்பிட்டு விதி வந்து சீக்கிரம் போடலாம், பரலோகத்துக்கு போகலாம். இல்ல, பரலோகத்துக்கு போறோம் நம்ம எல்லாரும். பரலோகத்துக்கு போன்ற எண்ணத்தை விட்டுருங்க. நான் நல்லா இருக்கணும். இன்னும் நான் என் நிமித்தம் என்ன ஆகணும்? என் நிமித்தம் அநேகருக்கு நன்மை உண்டாகணும். நீங்க நன்மையை நீங்க செய்யும் போது, எப்பா யாரோ வந்து இதெல்லாம் செஞ்சாங்க, நீங்க வந்த பிறகுதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்குது. பாருங்க, எனக்கு இதெல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கு எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல நான் அந்த கட்டட கட்டுற வேலையை தெரிஞ்சுக்கினேன். பாருங்க, கட்டட கட்டுற வேலையை தெரிஞ்சுக்கினேன். மாதாவரத்தில் ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தேன். அந்த அம்மா அட்வொகேட்டு இன்னும் கூட ஃபோன் பண்ணி, ஐயா எப்போ ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்க பாருங்க, திடீர்னு ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க வாயில சொல்றாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஐயா வாழ்கன்றாங்க. என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா ஐயா, நீங்க வந்ததுனால தான் எங்க வீடு நல்லா ஆச்சு. எவனோ ஒருத்தவன் கட்டி கொடுத்துட்டு போனா பாருங்க, படாத வேதனையோடு இருந்தாங்க. ஆசீர்வாதம் நீங்க வந்ததுனால இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் ஐயா. வீட்டுக்குள்ள எப்போ போவோம்னு காத்து நிற்கிறோம். வேலை முடிச்சு வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். எவ்வளோ பேர் வந்தாங்க, 100 பேருக்கு மேல நாங்க வர வச்சோம். ஒருத்தர் கூட வீட்டை குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ அருமையா பண்ணி கொடுத்தீங்க எங்களுக்கு. நான் நல்லா இருக்கிறேன்யா, நீங்க நல்லா இருக்கணும். இன்னும் இந்த பூமியில நீங்க நல்லா இருந்து அநேகருக்கு நல்லது செய்யணும் அப்படி சொன்னாங்க. சரி, நான் எல்லாம் கர்த்தருக்குமா, எங்களுக்கு கர்த்தரை பத்தி தெரியாது, நாங்க உங்களை பத்தி தான் எனக்கு தெரியும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. நான் சொல்றேன், எல்லாம் கர்த்தர் தான்மா செஞ்சாரு, என்னை கொண்டு கர்த்தர் செய்யறாரு. பாருங்க, ஏன் சொல்றேன்னா, நீங்க பட்டணத்தில் இருந்தா என்ன நடக்குமா? என்ன சொல்றாரு?
நீதிமான் அயலானை பார்க்கல மேன்மை உள்ளவன். இதை நம்ம பட்டணத்துல இருந்தா நம்ம என்ன இருக்கும், களி கூறணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு வீடு நான் இங்கே இந்த மாந்தோப்பு பக்கத்தில் ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுங்க பாருங்க. ஏற்கனவே ஒருத்தவன் செஞ்சவன் பல லட்சம் ரூபாய் வாங்கிக்கின்னு அந்த வீட்டை சின்ன பின்னமாக ஆக்கிட்டான் பாருங்க. மொத்தம் 2100 ஸ்கொயர் ஃபீட் இடம். எவ்வளோ அருமையாக கட்டலாம், ஒரு பெரிய அரண்மனை மாரி கட்டியிருக்கலாம். அந்த வீட்டை ஒரு ஐடியா இல்லாத, ஒரு நோக்கம் இல்லாத கட்டி இந்த பக்கம் ஒரு 6 அடி விட்டான், பின்னாடி ஒரு 6 அடி விட்டான், இந்த பக்கம் தேவையான 8 அடி விட்டான். எல்லா பக்கமும் இடம் வேஸ்ட்டு. முன்ன இடத்த விட்டான், நடுவில் வீட்டை கட்டிட்டு ஆளை பாத்ரூம்பு ஒரு அட்டாச்சி பாத்ரூம் போனால் அது ஏடகடமாக போட்டு வீடை பார்க்கறதுக்கே அவங்கள நைட்டும் பகலும் அவங்களுக்கு நிம்மதி இல்லையாம். 23 லட்சம் கொடுத்துட்டாங்க அந்த வீட்டுக்கு. எத்தனை லட்சம்? 23 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அறையிலே பாதியிலே விட்டுட்டான். பேர் சொல்ல நான் விரும்பலை. அவங்க ஒரே மனவேதை, செத்துடலாமான்னு இருக்கிறோம்ப்பா நாங்கள் குடும்பத்தோடு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த விருப்பத்தை விட நான் நல்லாவே உங்களுக்கு பண்ணித்தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சிலதெல்லாம் இதை எடுத்துறேன். அவங்க என்கிட்ட கட்டி மது பண்ணி அதை பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் விரும்புகிறத காட்டிலும் நான் நல்லாவே பண்ணித்தரேன், நீங்கள் பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருந்தீங்களோ அந்த மன உளைச்சல் வெளியே போயிடும், மகிழ்ச்சி உள்ளே வரும் பாருங்க. இப்படியே சொன்னேன் பாருங்க. ஒன்றும் பண்ணல, சில காரியத்தெல்லாம் எடுத்தேன் பாருங்க. எடுத்த உடனே அவங்க உள்ளே வந்தாங்க. எப்பா ஒன்றுமே பண்ணலை பாருங்க. எதெல்லாம் என் பார்வையில் தப்பாக தெரியுதோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சும்மா தான் பண்ணி வச்சுக்கான். அதுக்கே என்ன சொன்னாங்கன்னா, எப்பா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இப்போ தான்ப்பா சந்தோஷமா இருக்குதுன்றாங்க. இன்னும் நான் தொடங்கவே இல்லை, இன்னும் முடிச்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நானே எனக்குள்ளே யோசித்தேன். ஏன் சொல்கிறேன்னா, உங்களை கொண்டு தேவன் மேன்மை அடைய விரும்புகிறார். நீங்கள் வேலைக்கோசம் நம்ம வேலைக்கு போகக்கூடாது. நம்ம எதை செஞ்சாலும் அவருடைய நாம மகிமை பண்ணணும். யாருடைய நாம மகிமை பண்ணோம்? எனக்கு நான் இந்த அலமாதியில் எனக்கு வேலை கொடுப்பாங்களா, எனக்கு தேடி வேலை வருமா, நான் அப்படி விரும்புறதே கிடையாது. நம்ம செய்து கொடுத்தா எப்படி நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்ன ஆகும், மக்கள் மத்தியிலே போய் சேரும். நம்ம செய்கிற நல்லது 4 பேருக்கு போய் சொல்லி அவங்களே தேடி வரட்டும். நான் போய் யாருக்கிட்ட கேட்கறது இல்லை, வேலையை எனக்கு வேலை கொடுங்க நான் பண்ணித்தரேன் கேட்கறதே இல்லை. அவங்களே கேள்விப்பட்டு உன்னை தான்ப்பா சொல்கிறாங்க எல்லாருமே, நீ தான்ப்பா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி வந்தாங்க. இப்போ நான் பண்ணின்னு இருக்கிறேன். அந்த அம்மா நேற்று வந்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னே அந்த அம்மா சித்தால வேலை செஞ்சாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, 30 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு மேஸ்திரிக்கிட்ட வேலை செஞ்சேன்பா. அந்த மேஸ்திரிக்கிட்ட செய்யும் போது அந்த மேஸ்திரி அவ்வளோ அழகாக செய்வார். அவரு செய்கிற மாதிரியே இருக்குதுப்பா நீ செய்யறதை பார்த்தா. நீங்கள் தான்ப்பா வேலைக்காரனுக்கு அழகு. எனக்கு உண்மையிலே இந்த வேலையை பற்றி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்து என்ன நடத்துறது கத்தர். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பாருங்க. கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து நடத்துறாரு. அவங்க சொல்றாங்க, 30 வருஷத்துக்கு முன்ன நான் மேய்ச்சிட்டு பார்த்தா மாதிரியே இருக்குதுப்பா நீ செய்யறது. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுப்பா. என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டான்ப்பா. பிள்ளையை தான் ஏமாத்திட்டு போயிட்டான். அவர் தான் பணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஏமாத்திட்டு போயிருந்ததுனால அந்த பிள்ளை படுத்த படிக்காகி ஒரு மனம் இழிச்சாலே அவங்க குடும்பத்துல பெரிய சண்டையாம். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் இந்த வீட்டை அழகா கட்டி கொடுக்குறேன். நீங்க இப்ப வரைக்கும் உங்க பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. இந்த அம்மா பணம் செலவு பண்ணி கட்டுறாங்க, இப்போ மறுபடியும் நான் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க பிள்ளைய வர வைங்க. எல்லா கவலையும் உங்களை விட்டு போயிட்டேன், கவலைப்படாதீங்க. இல்லப்பா இப்பவே என்னை விட்டு போயிடுச்சுப்பான்ட்டாங்க. நீ பண்ண ஒவ்வொரு வேலைக்குமே என் கவலை எல்லாம் போயிடுச்சு. பணம் எனக்கு பெருசு இல்லை, சந்தோஷம் தான் எங்களுக்கு பெருசு. அந்த சந்தோஷம் உள்ள வந்துச்சுப்பான்றாங்க. ஏன்? கர்த்தருடைய நாம மகிமை பண்ணணும். நம்ம யாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கினுடைய பிள்ளைகள். நம்ம பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாம மகிமை பண்ணணும். போய் செய்யுங்க. எங்க போனாலும் உண்மை உள்ளவர்களா இருங்க, உத்தமர்களா இருங்க. கொடுத்த வேலையை நீங்க ஏன்னா தானான்னு செய்யக்கூடாது. கொடுத்த வேலையை எப்படி விரும்பி செய்யுங்க. விரும்பி செஞ்சா கண்டிப்பா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கடமைக்காக செய்யக்கூடாது. கடமைக்காக செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்காது. விரும்பி நமக்கு கொடுத்த வேலையில என் தேவனுடைய நாம மகிமை பண்ணணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களாம் நம்ம இருக்கணும். சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்க. 10ஆம் வசனம் படி. 23ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். 23 11 23 படிங்க. நீதிமானுடைய ஆசை நன்மையே. நீதிமானுடைய ஆசை எப்படி? நன்மையே. எத்தனை பேர் ஆசை வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஆசை இருக்கணும். ஆசை இல்லைன்னா வேஸ்ட். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஆசை இருக்கணும். எத்தனை பேர் ஆசை வைக்கிறீங்க? ஆசை வேணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசையை உள்ள வச்சாரு.
ஆசை வச்சு நல்லா ஆபிரகாம் என்ன பண்ணாத சீமானா ஆனாரு. ஆசை இருக்கணும் பாருங்க. நீதிமானுடைய ஆசை நன்மையே. எப்படிப்பட்ட ஆசை வரணுன்றது ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுவாரு இல்லையா? ஆசை இல்லைன்னா நீங்க எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்யவே மாட்டீங்க. அல்வா சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் தான் அல்வா சாப்பிட முடியும் இல்லையா? அல்வா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அல்வால பேர் போனது எந்த நாடு? திருநெல்வேலி அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போனேன்னா வாங்கியாந்து வச்சுக்கிறது. இட்டுக்கடை அல்வான்னு விற்கிறாங்க பாருங்க இங்க. அது திருநெல்வேலியில் தான் இருக்குது பழுகுது, இட்டுக்கடை அல்வா. அந்த கடைக்கு பேர் இட்டுக்கடை அல்வா பழுகுது திருநெல்வேலி சைடில். பாருங்க, நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுவேன். ஆசை இருக்குதுனாலும் அந்த அல்வாயை நான் என்ன பண்றேன், சாப்பிட்றேன். ஆசை இருக்கணும் பாருங்க. ஆசை இல்லைன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நல்ல உடையை கூட போட முடியாது. ஏதோ இருக்கிற உடையை ஏற்ற கட்டிக்கின்னு வந்துடலாம், மாட்டிக்கின்னு வந்துடலாம். ஆசை வைங்க, நல்ல உடையை போடணும்னு ஆசை வைங்க. நல்ல தேவையான ஆபரணங்களை போட்டுக்கொள்ளணும், தேவையான வீடு வாசலை கட்டணும், நல்லா சுத்தமா வச்சிருக்கணும். எல்லா காரியத்திலையும் நீங்க ஆசை வச்சாதான் அந்த ஆசையை தேவன் என்ன பண்ண நிறைவேற்றுவார். அதுதான் சொல்றாரு, நீதிமானுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ எங்க கொண்டு போயிடுமா, கோபாக்கினியில முடியும். துன்மார்க்கனுடைய நம்பிக்கை எங்க போனா, நல்லா தொடங்குறது நல்லா தான் இருக்கும் அவங்களுடைய இதெல்லாம், கடைசியில பார்த்தீங்கன்னா கை கலப்புல போய் முடியும். கை கலப்புலையும் சண்டையிலையும் கோபத்திலையும் உண்டாகி என்ன ஆயிடும், சின்ன பின்னமா ஆயிடும். இதுதான் பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் பார்க்கிறோம். நீதிமான குறித்து பார்க்கிறோம், துன்மார்க்கனை குறித்து பார்க்கிறோம். உலகத்தானுடைய ஆசைகள், நீதிமானுடைய ஆசைகள். உலகத்தானுடைய விருப்பம், நீதிமானுடைய விருப்பம். இது ரெண்டுத்தையும் பார்க்கிறோம். அப்ப துன்மார்க்கனுக்கு என்ன நடக்குது, நீதிமானுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதிமானுடைய ஆசை எப்படியா இருக்குது, நீதிமானுடைய ஆசை நன்மை. அப்ப நன்மை என்று சொன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கு ஒருவருக்கு உதவி செய்கிறார். அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழி 10:6 படிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். என்ன இருக்குமா, நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன தங்குமா, ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அப்ப துன்மார்க்கனுடைய வாயில என்ன இருக்குது, கொடுமை. கொடுமை. அவனே கொடுமையை உருவாக்கிறான். பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க, வாயால என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, வாயால என்ன பண்ணுவாங்க, வாய் கொழுப்பு ஏதோ சொல்லுவாங்க, வாய் கொழுப்பு சீலையில ஒழுகுதுன்னுவாங்க இல்லையா? வாய் கொழுப்பு யாருக்கு விடுவாங்க, துர்மார்க்கனுடைய வாய் கொழுப்புனால அவனுக்கு என்ன நடக்குதான் பாத்தீங்கன்னா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், கொடுமையோ துர்மார்க்குடைய வாயில அடைக்கும். அப்ப துர்மார்க்குடைய வாயை எதை உண்டாக்குது, கொடுமையை தேர்ந்தெடுக்கு, கொடுமை தான் நடக்கும் அவனுக்கு. நன்மை நடக்கிற மாதிரி இருக்கும், கொடுமையில தான் முடியும் அவனுக்கு. இது உண்மை பாருங்க, நிறைய இடத்துல நடக்குது பாருங்க. அப்ப உங்க சிரசு மேல என்ன இருக்குது, ஆசீர்வாதம். சிரசுனா என்னது, உங்களுடைய தலை. உங்களுடைய தலையின் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நம்ம தலை மேல என்ன இருந்ததுன்னா, எங்க போனாலும் நமக்கு முன்னாடி தீமை போய் நிற்கும். ஒரு காலத்துல எங்க போனாலும் நமக்கு சஞ்சலமும் தவிப்பும் முன்ன போய் நிற்கும். இப்ப நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்குது, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லையா? ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றது, நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்குது, சஞ்சலமோ தவிப்போ உங்களை விட்டு ஓடி போச்சு. அப்ப சஞ்சலமோ தவிப்பு என்ன ஆயிடுச்சு, ஓடி போச்சு. இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்குது, அதை நீங்க மறக்க கூடாது. எடுத்துக்கொள்ளுங்க, 7ஆம் வசனத்தை படிங்க, 7 படிங்க. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். நீதிமானுடைய பேர் எப்படி இருக்குமா, புகழ் பெற்று விளங்கும். உங்களுடைய பேர் புகழ் பெற்று இருக்கும். கர்த்தரே செய்யறாரு இதை, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அளவுக்கு நம்ம எப்படா இவ்வளவு வந்துட்டோம்னு சொல்லி நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே படிப்படியா 1, 30, 60, 100 பலன் கொடுக்குற அளவுக்கு நம்ம மேல வந்துட்டு இருப்போம், நமக்கே தெரியாது. எல்லாரும் பேர் பேசுற அளவுக்கு நம்ம பேர் புகழ்ந்து இருக்கோம். இது எப்படி நடந்தது பாத்தீங்கன்னா, கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு, நமக்கே தெரியல. அப்புறம் தான் நம்ம யோசித்து பார்த்தா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்க போயிட்டு ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு ஏதோ பொய் சொல்லாத, திருடாத அப்படி சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் அதை கேட்டு அதன்படி நடக்குதில்ல. ஆனா இந்த போதகத்தை கேட்கிறவங்க கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியாகிய தேற்றிரவாலும் நம்மளோடு இருந்து நடத்துவார். அப்ப நீதிமானுடைய பேரு புகழ் பெற்று விளங்கும், துர்மார்க்கருடைய பேரும் அழிந்து போகும். துர்மார்க்கருடைய பேர் என்ன ஆகும், அழிந்து போகும். ஆமா, இது சத்தியம். துர்மார்க்கருடைய பேரு நிலை நிற்குமா, நிற்காது.
உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் புகழ் பெற்று விளங்கும். இது கர்த்தர் செய்வார். அடுத்தது என்ன? 16ஆம் வசனத்தை படிங்க. 16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கருடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். ஆமா, உங்களுடைய பிரயாசம் எதை விரும்புது? ஜீவன். ஜீவன் என்று சொன்னால் இதோ உனக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்து கொள்ளுன்றது. அப்ப நம்ம எதை தெரிந்து கொண்டோம்? ஜீவனை தெரிந்து கொண்டோம். எதை தெரிந்து கொண்டோம்? ஜீவனை தெரிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப ஜீவன் என்றால் என்ன? இயேசு தான் ஜீவன். அந்த ஜீவனை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த ஜீவனை தெரிந்து கொண்டதுனால நமக்கு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நன்மை உண்டாகுது. ஜீவன் என்று சொன்னால் நன்மை, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆசீர்வாதம். நம்ம இதை விரும்புறோம். அதான் சொல்ற, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்குடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும். எதை பிறப்பிக்குமா? அவன் இஷ்டம் போல செய்வான். நான் செய்வதெல்லாம் கரெக்டு, நீங்க எனக்கு ஒன்றும் ஆலோசனை சொல்ல வேணாம். என் மனசுக்கு எது தோணுதோ அதை நான் செய்வேன். என் மனசு சொல்லிச்சு, இதை செய்ய சொல்லிச்சு, நான் செய்வேன். ஏன் இங்கிருந்து சொல்றதே செய்வேன், இங்கிருந்து சொல்றதை செய்வது. அவங்க விருப்பம் போல செய்யறாங்க இல்லையா? அதை செய்யும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அது பாவத்தை பிறப்பிக்கிறதா இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? என் மனசு சொல்லிச்சு, நான் இல்லை பாருங்க, என் ஆவியானவர் என்னை நடத்துகிறார், நான் ஜீவனை விரும்புகிறேன். அந்த ஜீவனை விரும்புகிறதுனால அதுக்கு உண்டான பலனை நான் அடைகிறேன். இதுதான் நீதிமானுடைய வழிகள். அடுத்தது 24ஆம் வசனத்தை படிங்க. 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு என்ன நடக்குமா? வந்து நேரிடும். துன்மார்க்கன் என்ன பண்றான்? பயந்து பயந்து வாழ்ந்து இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்கும்? பத்தியா, நான் நினைச்சா மாதிரியே வந்துச்சு. பத்தியா என்ன சொல்றாங்க? வேதம் அப்படித்தாங்க சொல்லுது. நீ நான் நினைச்ச மாதிரி நினைச்சா நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்தது. அது சத்தியம். அவன் பயந்து பயந்து வாழறான். ஒவ்வொரு நாளும் என்ன நம்பிக்கையில வாழறான் பார்த்தீங்க. அவனுக்கு நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி நம்பணும்னா எதை நம்புவான்? யாரை நம்புவான்? பணம் வச்சிருந்தா பணத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பான். வீட்டு வாசல் இருந்தா வீட்டு வாசல் மேல நம்பிக்கை. ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. என்னதான் அதிகாரம் உங்களுக்கு கூட இருந்தாலும் அது உங்களை காப்பாத்தாது. அவங்களை என்ன பண்ணாது? காப்பாத்தாது. அப்ப அவனுக்கு துன்மார்க்கன் பயப்பட காரியம் அவனுக்கு வந்தது, நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் என்ன விரும்புகிறான்? நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த விருப்பத்தை தேவன் சொல்றாரு இல்லையா? சங்கீத புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தருளி உமது ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன். அப்ப நீதிமான் என்ன விரும்புகிறான்? நான் முதல் பார்த்தீங்கன்னா கம்பெனியை வச்சுட்டு எடுத்துட்டேன் பாருங்க. கம்பெனியை எடுத்துட்டு 2வது கம்பெனி வைக்கிறதுக்கு நான் விருப்பத்தை உள்ள வச்சேன். ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி தீக்கணும்னு தெரியல, நீ கவலைப்படாத, மறுபடியும் தொழிலை தொடங்குனார் ஆண்டவர். மறுபடியும் நீ கம்பெனியை தொடங்கு அப்படின்னு என் உள்ளத்துல அப்படிப்பட்ட ஆசையை உருவாக்குனாரு. நான் போயிட்டு கம்பெனியை திறக்கலான்னு கம்பெனியை மறுபடியும் ரன் பண்ணதுக்கு நான் பொருள் எல்லாம் போய் பார்க்குறேன். பாருங்க, என் கைட்ட எந்த பொருளும் கிடையாது, எல்லாத்தையும் குத்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் கம்பெனியை நான் தொடங்கிறதுக்கு நான் போயிட்டு விரும்பி நான் அந்த காரியத்தை தேடிக்கின்னு போனேன். ஒரு இடம் அப்படியே கிடைச்சிது பாருங்க. மொத்தமா எல்லாம் கம்பெனி பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு ரேட்டுக்கு, நல்ல ரேட்டுக்கு கிடைச்சிது. அங்க போனா அங்க ஒரு வசனம் எழுதி போயிட்டு இருப்பதுங்க, உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தர்லி உமது ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன்றார். அந்த கம்பெனியை நடத்தினா கிறிஸ்டின், அவனால நடத்த முடியாத வித்துறான் பாருங்க. ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லி என்னை உள்ளத்தை தேற்றுனார் பாருங்க. அப்ப நீதிமான் விரும்புகிற காரியத்தை தேவன் என்ன பண்றாரு? வாய்க்க பண்ணுகிறாரு. மறுபடியும் கம்பெனி தொடங்கணும்னு நான் விரும்பினேன், ஆண்டவர் தொடங்கி வச்சாரு. அது மூலமாய் மறுபடியும் நான் இருக்கிற கடனும் அடைக்க வச்சாரு பாருங்க. நடந்தது இதெல்லாம் என் வாழ்க்கையில, இதெல்லாம் நடந்தது. எப்படி நடந்தது? கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். நீதிமான் விரும்புகிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறாரு. துன்மார்க்கன் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன ஆகுது? நடக்காம போகுது. அடுத்தது என்ன சொல்றது? அடுத்த வசனம் 27 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். அப்ப நீதிமான்களே, நீங்க அவருக்கு பயந்து நடக்குதெல்லாம் என்ன நடக்குமா? ஆயுசு நாட்கள் பெருக. எத்தனை பேர் உங்களை ஆயுசு நாட்கள் பெருகணும்னு விரும்புறீங்க? ஆமா. இந்த ஆயுசு நாட்களை பெருகி கொடுத்து இந்த உலகத்துல யாருக்குமே என்ன கிடையாது, யாராலையும் முடியாது. இல்லைங்க, பெரிய சயின்டிஸ்டுங்க அவர்கிட்ட போனா எப்படியாவது என் ஆயுசு நாட்களை பெருகு பண்ணி தருவாரு. விஞ்ஞானி அவரு, யாராலையும் முடியாது. பெரிய டாக்டராலையும் முடியாது, விஞ்ஞானியாலையும் முடியாது. இந்த உலகத்துல இருக்க யாராலையும் ஆயுசு நாட்கள் ஒரே ஒரு நாட்கள்ல கூட்டி கொடுக்க முடியாது. எப்பா, இந்த வேதியிலேருந்து அந்த என்ன பண்ணிட்டேன், அந்த கிட்னியில எடுத்துட்டு வேற கிட்னி நான் ஒன்னா மாத்தி வைப்பேன்.
அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி என்ன சொல்றாங்க, கடவுள் விட்ட வழி அப்படின்னு தான் சொல்லி அவங்களால என்ன பண்ணாங்க, கிட்னியை எடுத்துட்டு வேற கிட்னியை மாத்துறாங்க. என்ன பண்றாங்க, சில பேர் பார்த்தா 2 கிட்னி இழந்து போச்சுன்னா டயாலிசிஸ் பண்றாங்க பாருங்க, ரத்தத்தை மாத்திக்கினே இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ரத்தத்தை மாத்தி ஒரு 6 மாசத்துல சாகுறாங்க. ஒரு மாசம் கூட ஒரு 4-5 மாசம் சேர்த்து என்ன பண்றாங்க கொஞ்ச நாள் அப்படி இப்படியே நடமாடலாங்க, அவ்வளவுதாங்க பண்ண முடியும்னாங்க. ஆனா பரிபூர்ணமாய் ஆயுசு நாட்களை திருப்பி கூட்டி கொடுக்க யாருக்குமே என்ன கிடையாது, முடியாது. அதை யாரால முடியும்னா கர்த்தரால மட்டும்தான். ஆயுசு நாட்களை கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்குடைய வருஷங்களே என்ன ஆகுதான், குறுகி போ. ஆமா, அவன் எந்த நேரத்துல ஒன்னாலும் என்ன ஆயிடுவான், விழுந்து போவான். 28 படிங்க. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். அவனுடைய அபட்சியம் என்ன ஆகும், அவனுடைய ஆசை, அவனுடைய நோக்கம், அவனுடைய விருப்பம், அவனுடைய எல்லா எண்ணங்களும் அழிஞ்சு போகும். அவன் போடுவான் திட்டத்தை, ஆனா நடக்காது. துன்மார்க்குடைய திட்டங்கள் உருவாகும், ஆனா நடக்காது. ஆனா நீதிமான் என்ன நடக்கும், நீதிமான்களினுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். உங்களுடைய நம்பிக்கை யாருங்க, கர்த்தர். யாரு என்னுடைய நம்பிக்கை, அததான் சங்கீத புத்தகம் 91ஆம் சங்கீதத்துல மோசே எழுதுறாரு, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவேன் இல்லையா அப்படின்னு எப்படி சொல்றாரு, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். யாரையே நம்பி இருக்கிறேன், ஆமா, அப்படிப்பட்ட நம்பிக்கையில நம்ம வாழ்கிறோம். அததான் சொல்றாரு, நீதிமானுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா எங்களுடைய நம்பிக்கை பொண்ணோ வெள்ளியோ பணமோ அது கிடையாது, எங்களுடைய நம்பிக்கை கர்த்தர். அதனால நாங்க எப்படி இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். எங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பா நிறைவேறும். துர்மார்களுடைய அபட்சியோ அழியும். சரி, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். பாருங்க, கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அப்புறம் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். ஆமா, அக்கிரமக்காரருக்கு என்ன வந்தது, கலக்கம். அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் கலக்கத்துல தான் போய் முடியும். ஆனா நமக்கு எப்படிப்பட்டது, தேவனே நமக்கு அரணாய் இருக்கிறார். யார் நமக்கு அரணா இருக்குது, தேவனே நமக்கு அரணா இருக்கிறார். அப்புறம் 30ஆம் வசனத்தை படிங்க. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியிலே வசிப்பதில்லை. நீதிமான் என்றைக்கும் என்ன ஆவது இல்லையா, அசைக்கப்படுவதில்லை. என்றைக்கும் அசையாத நிலை கொண்டு இருக்கக்கூடிய நீங்க தான் அஸ்திபாரத்துக்கு ஒப்பானவர்கள். நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, துர்மார்க்கன் பூமியிலே வசிப்ப. துர்மார்க்கன் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கான், ஆனா ஒண்ணு இல்லாத அவன் எதுக்கு ஒப்பா இருக்கிறான், காற்று அடிக்கும் போது பதரை எப்படி பறந்து போகிறதோ அதற்கு ஒப்பா இருக்கிறான் துர்மார்க்கன், பதரைக்கு ஒப்பா இருக்கிறான். நீங்க கோதுமை மணிக்கு ஒப்பானவர்கள். நீங்க எதுக்கு ஒப்பானவங்க, கோதுமை மணி. கோதுமை மணியை தூக்கி தூற்றும் போது அங்கதான் இருக்கும், பதரை எங்க இருக்கும், பறந்து போகும். அப்ப நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறவர்கள், அவர்கள் பதறிக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அப்புறம் 31 படிங்க. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமானுடைய வாய் எதை பேசுமா, நாணத்தை வெளிப்படுத்து. இது 31 தானே பச்சிங்க. நீதிமானுடைய வாய் நாணத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போகும். நம்ம எதை பேசணுமா, நீங்க பேசுற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கணும். மற்றவங்களை உடைக்கிறவர்களா இருக்கக்கூடாது, இடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நீதிமான் எப்பொழுதும் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அவனுடைய வாய் நாணத்தை வெளிப்படுத்த வேண்டும். மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போகும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசும், பேச அறியும். துன்மார்க்குடைய வாயோ மாறுபாடு உள்ளது. அப்ப நீதிமான்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு பிரியம் உண்டாகிற அளவுக்கு பேச வேண்டும். என்ன பேசணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த வாரம் நாவை குறித்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஏன்னா நாவு ரொம்ப முக்கியமானது இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க நாவு ஒருத்தவங்களை நீங்க பிரியம் உண்டாகிற அளவுக்கு பேசணுமே கட்டி பிரியத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியவும். பிரியமானதை தான் பேசணும். வாய் இருக்குது சொல்லிட்டு இஷ்டமானதை பேசக்கூடாது. எல்லாத்துக்குமே டயர்டு இருக்கும் பாருங்க, ஆனா நாக்குக்கு மட்டும் எப்போதும் டயர்டு வராது. நாக்குக்கு எப்போது சோறு வந்துக்குது, தொண்டை வலிக்குதுங்கன்னுவாங்க. தொண்டை வலிக்குதுங்க, கத்தி கத்தி என் தொண்டை வலிக்குதுங்க. நாக்கு வலிக்குதுன்னு என்னைக்காவது சொல்லிக்கிறோமா, சொல்லுங்க. என்னைக்காவது என் நாக்கு வலிக்குதுங்க அப்படின்னா, நாக்கு இருந்து தான் பேச்சே உருவாகுது. அப்ப நீங்க பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு பிரியமானவர்களே பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் இல்லையா. என்னைக்குமே நாக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, அதுக்கு சோர்வே வராது, எவ்வளவு வேணாலும் பேசும்.
ஆனா பேசுற வார்த்தை எவ்வளவு வேணாலும் பேசுறது பெருசு இல்லை. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவங்களை கட்டி எழுப்பணும், இடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, கடைசியாக 13ஆம் அதிகாரம் நீதிமொழி 13:5 படிங்க. கடைசி. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். பாருங்க, நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பொய் பேச்சை வெறுக்கிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதிமான் பொய் பேச்சை என்ன பண்றான்? வெறுக்கிறான். எதை வெறுக்கணும் நீங்க? பொய் பேச்சை. ஆமா, எத்தனை பேர் பொய்யை வெறுக்கிறீங்க தெரியல? பொய்யை வெறுக்கணும். என்ன பண்ணோம்? பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க. பொய்யை நம்ம வெறுக்கணும். கர்த்தர் என்ன பண்ணாரு? பொய் உரையாத தேவன். அவர் என்ன பண்ணாரு? பொய் உரையாத. ஆமா, வேதம் சொல்லுது இல்லையா? எவ்வளவு வேணும்? பொய் உரையாத தேவன். நீதிமான் பொய் சொல்லும். பாருங்க, ஏன்னா நம்ம ஒரு வசனம் கூட இது இல்லையா? என்ன வசனம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாத இருப்பாரோ, இல்லையா? அப்ப தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பொய் உரைக்கிறவர்களா இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறானா. என்ன பண்ணணும்? நீங்க பொய் வராதுன்னு சொல்ல, பொய் அந்த நேரத்துல ஒன்னாலும் வாயிலிருந்து வரும். நீங்க வெறுக்கணும். என்ன பண்ணணும்? நீங்க வெறுத்தாதான் அது உங்களை விட்டு வெளியே போகும். நீங்க வெறுக்கலன்னா அது உங்களுக்குள்ளே தான் இருக்கும். பொய்யை வெறுக்கணும். துன்மார்க்கனும் வெட்கமும் இலட்சியமும் உண்டாக்குகிறான், இல்லையா? அடுத்த கடைசி வசனம் 9ஆம் வசனம் படிக்க. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நீதிமானுடைய வெளிச்சம் எதை பிடிக்குமா? சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போகும். ஆமா, நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். உங்களுடைய வீட்டில எப்பொழுதும் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப வெளிச்சம் பிரகாசிக்கிறதுனா சந்தோஷம் இருக்கும். தேவன் என்ன பண்றாரு? இதோ நானே ஒளியாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன், இருளிலே நடவான், இல்லையா? அப்ப இயேசு ஒளியா இருக்கிறாரு. அப்ப எப்பொழுதும் உங்க வீட்டிலே ஒளி பிரகாசிக்கும். சந்தோஷம். அப்ப ஒளி பிரகாசிக்குதுன்னா இருளில நடக்காம வெளிச்சத்துல நடக்கிறவங்கள எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? கவலையா இருப்பீங்களா? சொல்லுங்க. சந்தோஷம். அதுதான் சொல்றாரு. நீதிமானுடைய வீட்டில் வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அவன் சந்தோஷிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப துர்மார்க்கனுக்கு என்ன நடக்கும் சொல்லி சொல்றாரு, இல்லையா? துர்மார்க்கனுடைய தீபமும் அணைந்து போகும். அவன் வீட்டில் என்ன நடக்காது? இருள் எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கும். இருள் என்று சொன்னால் சாபம், பாவம், தரித்திரம், வேதிகள், பலவீனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும் அந்த வீட்டுல. நம்ம என்னப்பா இப்படி இருக்கிறாங்களே, அதுக்கு போய் நீங்க அதிசயப்படத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னு சொன்னா அவன் வீட்டில் அது குடிக்கொண்டு இருக்குது. உங்க வீட்டிலும் வெளிச்சம் பிரகாசிக்கும். வெளிச்சம் என்று சொன்னால் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், பலன், நன்மைகள் எப்போதும் உங்க வீட்டில நிறைந்திருக்கும். அதை தான் சொல்றாரு, இல்லையா? திராட்சை ரசம் உங்க வீட்டிலே புரண்டோடுமா. உங்க வீட்டில் நீதிமான வீட்டிலே திராட்சை ரசம் புரண்டோடும். அப்ப திராட்சை ரசம் புரண்டோடுனா திராட்சை ரசம் கசப்பா இருக்குமா, இனிப்பா இருக்குமா? திராட்சை ரசம் குடிக்கிறதுக்கு நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப திராட்சை ரசத்தை ஒப்பிட்டு பேசுறா, திராட்சை ரசம் எப்படி மகிழ்ச்சியா இருக்குதோ குடிக்கும் போது அந்த மகிழ்ச்சி உங்க வீட்டுல எப்போதும் நிறைந்திருக்கும். சாதாரணமா நீங்க சபைக்கு வருது, நம்ம ஏதோ போயிட்டு வந்துடுறோம், நாங்க சபைக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படிப்பட்ட எண்ணத்துல வரும். இன்னைக்கு போனா கர்த்தர் என்னோடு என்ன பேசுறாரு, எப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு கொடுத்து என்ன நடத்த போறாரு, நான் இன்னும் ஆண்டவரை அன்பிலே கிட்டி சேரணும், அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும், நான் அவருடைய அன்பிலே கிட்டி சேர்ந்து அவரை அறிந்து கொள்ளணும் சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்துல வாங்க. கர்த்தர் கண்டிப்பாக தாகம் உள்ளவன் மேல் தேவனுடைய ஆவியை ஊட்டுவார். வறண்ட நிலத்திலே தண்ணீரை ஊட்டுவார். மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல உங்களுடைய ஆத்மா எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சியா இருப்பீர்கள் சொன்னா கண்டிப்பாக இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு பலிக்கும். இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஏந்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான கால வேளையில ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே, நீரே எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் ஆண்டவர் தாமே. நீதிமானுடைய வீட்டிலே எப்போதும் பொக்கிஷங்கள் ஆண்டவரே பெருகும் என்று சொன்னீரப்பா. எங்கள் வீட்டிலே பெருகும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வீட்டிலே பொக்கிஷங்கள் பெருகும். நீதிமான் ஆண்டவரே நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ராஜா. இந்த பூமியில எங்களை ஆண்டவரே எதிர்த்து எங்களை மேற்கொள்ளும்படி எத்தனை பேர் எழும்பினாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். எங்கள் தேவனுக்கு நாங்கள் முழுமையாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே அதன்படி நடக்க இவர்களை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமேன். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து நீதிமான் வீட்டிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லுங்க.